அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசுவின் அற்புதங்களிலே ஒரு முக்கியமான அற்புதம் என்னன்னா, எவிருவின் மகளை இயேசு உயிரோடு எழுப்பினது. அப்ப இயேசு அந்த பிள்ளைக்கு 12 வயதுன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. அந்த பிள்ளையை எழுப்புகிறார். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இவன் வீட்டிற்கு இயேசு வரும் பொழுது அங்கே 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கிடைக்கிறது. சில நேரம் பாருங்க, அடுத்தவன் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை நம்ம கொண்டாடுறதா, இல்லை அது என்ன பண்ணுறது இல்லை, ஏன்னா நமக்கு டிலே ஆகிட்டு இருக்கு இல்லை. இங்கே அதான் நடக்குது. அந்த நேரம் பார்த்து வந்து சொல்கிறாங்க, லூக்கா 8 பாருங்களேன், 49. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். இப்போ மக இறந்து போயிட்டான்ற சொல்லிட்டா அது போதும். ஆனால் பக்கத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்களேன், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். Do not disturb the Lord, do not disturb the master, do not disturb the teacher. அப்போ என் சிச்சுவேஷன் ஒர்ஸாக போயிடுச்சு, ஜீசஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க. ஆனால் இயேசுவை எதுக்கு கூப்பிட்டோம்னா, இந்த சிச்சுவேஷன் ஒர்ஸாக போயிடுச்சு, நீங்கள் வந்து சரி பண்ணுங்க அப்படி தானே. அப்போ இயேசு உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஏன் வந்திருக்கிறாருன்னா, உங்களுடைய சூழ்நிலையை சரி செய்வதற்கு. உங்களுடைய சூழ்நிலையை சரி செய்ய இவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். எனவே இனிமேல் நான் இந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ண மாட்டேன், இது அவ்வளோதான் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடாதீங்க. தொடர்ந்து விசுவாசிங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். இங்கே உடனே இயேசு என்ன சொன்னார்னா, இயேசு அதை கேட்டு, இவங்க வந்து எவிரிட்டு தான் சொல்கிறாங்க, ஆனால் இயேசு அதை கேட்டு என்ன சொல்கிறாருன்னா, எவிருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவார் என்றார். அப்போ இயேசு என்ன சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Do not fear, only believe. இன்னைக்கு இதை தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ பயப்படாத, அவங்கள குறித்து பயப்படாத, அந்த பிரச்சனையை குறித்து பயப்படாத, கடங்காரை வருவான், நீ பயப்படாத, எதை குறித்து நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் உனக்காக இருக்கிறேன், நான் உனக்காக யாவையும் செய்கிற கர்த்தர், உனக்காக யாவையும் செய்கிற ஒருவர் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். எனவே பயப்படாம விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம், பெரிய காரியங்களை அனுபவிப்போம். என்ன நடந்தது எல்லாம் போய் பொண்ணையும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாருங்க, இயேசு சொல்கிறார், இந்த பொண்ணு நித்திரையாக இருக்கிறாள், மறிக்கவில்லை. உடனே அவன் இறந்துட்டான்ற நியூஸ் தெரிஞ்சிருக்கு பாருங்க, அறிவு இருக்கு பாருங்க. அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு அறிவு இருக்கு, என்னன்னா நாலேஜ். இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியுது, ஆனால் ரெவலேஷன் தெரில. ஆனால் இயேசுக்கு ஒரு அறிவு இருந்தது, என்னன்னா இந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கா, திரும்ப வந்துடுவா, அவன் எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டு பிள்ளையே எழுந்திருந்தாரு. பிள்ளை எழுந்தாள். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. 55 வசனம். உடனே அவள் எழுந்திருந்தாள். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். அவருடைய பார்வையிலே உங்கள் சூழ்நிலை ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அது எல்லாம் முடிஞ்சிச்சு, செத்து போயிட்டான்ற மாதிரி. ஆனா அவருக்கு அப்படி இல்லை. அவர் தூங்கிட்டு இருக்கா, திரும்பி வந்துடுவா. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் அற்புதம் செய்கிறேன். எனவே நம்ம இனிமேல் பயப்படக்கூடாது. பிரச்சனையை குறித்து இனிமேல் யோசிக்க கூட கூடாது. அந்த பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்வார், அந்த பிரச்சனையை கர்த்தர் சரி செய்வார். நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவீர்கள். ஒரு புதிய துவக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இயேசு ஒன்றுமே செய்யலை, வெளியே போக சொல்லிட்டு பிள்ளையே எழுந்திருந்தார். எனவே சில நெகட்டிவ் பீப்புளை உங்களை விட்டு அகற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வார். எனவே சில நெகட்டிவ் பீப்புள் உங்களை விட்டு போகிறாங்கன்னா கவலைப்படாதீங்க, அது கர்த்தரின் செயல். அவங்க உங்களை விட்டு போனாதான் நீங்க விசுவாசத்துல வேரூன்றி நிற்பீங்க. ஆமென். எனவே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அற்புதங்களை பெற்றுக்கொள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.